வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பு 3வது வகுப்பில் என்ன பாடம் பார்க்க இருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். அதுதான் அந்த பாடம் தான் நம்ம இலக்கண வகுப்பில் பார்க்க இருக்கோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள்னால், மொழினா வேறு ஒன்றும் இல்லை, எழுத்துக்கு தான் அதாவது சொல் இருக்குது பார்த்திங்களா, சொல்லுக்கு மொழின்னு இன்னொரு பொருள் இருக்குது. சரிங்களா? அப்போ சொல்லோட முதல் எழுத்துக்களும் இறுதி எழுத்துக்களுங்கிறது தான் இந்த பாடத்தோட தலைப்பே. நீங்கள் ஒரு வார்த்தையை எழுதுறீங்கன்னா முதல்ல எந்த எழுத்து வரணும், எந்த எழுத்து வரக்கூடாது, அதே மாதிரி இறுதியில் எந்த எழுத்து வரும், எந்த எழுத்து வராதுங்கிறத அந்த இலக்கண முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடத்துடைய நோக்கமானது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள். இலக்கண வகுப்பில் டைரெக்டாக இது வந்தீங்கன்னா புரியாது, ஆல்ரெடி 2 வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ கீழே சில வார்த்தைகள் இருக்குது, அதை கவனிங்க. 3 இடத்துல நன்றின்னு தான் வார்த்தை கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இலக்கண முறைப்படி ஒரு நன்றி தான் சரியானது, மற்ற 2 தவறு. ஆனால் அந்த ஓசை நமக்கு கேட்கும் பொழுது சரியானது மாதிரி இருக்கும், கேட்கும்போது 3மே சரிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இலக்கண முறைப்படி ஒன்று தான் சரி, மீதி 2ம் அந்த எழுத்து அங்கே வந்திருக்கிறது இலக்கண முறைப்படி தவறு. அப்போ முதல்ல எந்த வார்த்தை வரணும், இடையில் எது வரும், இறுதியில் எந்த எழுத்து வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்கள். மொழியின் முதல் எழுத்துக்கள், மொழியின் இறுதி எழுத்துக்கள்னு ஒரு ட்ரெயின் தண்டவாளத்தை போட்டு அதில் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும், ஒரு ட்ரெயினில் இன்ஜின் தான் முதல்ல இருக்கும், அதன் பிறகு அந்த பெட்டிகள்லாம் இருக்கும், பேசஞ்சர்ஸ் இருக்கிற பெட்டி அந்த மாதிரி. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், முதல்ல பெட்டிகள்லாம் இருக்குது, நடுவில் இன்ஜின் இருக்குது, திருப்பியும் பெட்டிகளாக இருந்தால் அது நமக்கு ட்ரெயின் சரியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோமா? கேட்கும்போதே அது தவறாக இருக்குது அப்படின்னு தோணும். இன்ஜினு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சில வார்த்தைகள் எழுத்தில் நடுவில் வர்றது இலக்கண முறைப்படி ரொம்பவே தவறாக இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல பாருங்கள், மொழியின் முதல் எழுத்துக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லுங்கிறதும் மொழிங்கிறதும் ஒன்று தான். அப்போ சொல்லுங்கிறதே வச்சுக்குவோம். சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களை மொழியின் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உயிரெழுத்து 12 எழுத்துமே பார்த்திங்கன்னா முதல்ல வரும். இப்போ உதாரணத்துக்கு ஆனா அம்மா, அம்மாவில் ஆனா முதல்ல வருதா? ஆவண்ணா ஆடு, ஈனா இலை, இந்த மாதிரி இந்த உயிரெழுத்துக்கள் 12மே பார்த்திங்கன்னா முதல்ல வர்றது தான். அதன் பிறகு வேறு எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த உயிர்மை எழுத்தில் கச, அடுத்தது பார்த்திங்கன்னா தன பமா, இந்த வார்த்தைகள்லாம் உயிர்மை எழுத்துக்கள்லாம் முதல்ல வரும். அடுத்தது ஞா ஞா யா வா. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஞால எந்த வார்த்தை வருது? அது ஆக்சுவலாக நம்ம இப்போ வழக்கத்தில் பெரும்பாலும் அந்த ஞாங்கிற வார்த்தையை முதல்ல வச்சு நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துறது இல்லை, அதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஞனம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அது தனித்து இயங்காது. எப்படி இயங்கும்னா, அங்கனம் இங்கனம், நம்ம எப்படி இந்த லெட்டர் எழுதும்போது இப்படிக்குன்னு இங்கனம்னு போடுறோம்ல, அந்த இடத்துல அது மறைஞ்சு வரும். ஆனால் ஞாங்கிறதும் முதல்ல வரக்கூடிய ஒரு எழுத்து தான், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இப்போ அங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கா வரிசை முதல்ல வரும்ட்டேன்னா கடல், காக்கை, கிழங்கு, குருவி எல்லாமே அந்த காவோட இதில் வரும். அடுத்தது ஞா வரிசையில் எல்லாமே வருமானு கேட்டால் கிடையாது, 4 எழுத்துக்கள் தான். ஃபஸ்ட்டு ஞா ஞா ஞே ஞோ அப்படிங்கிற 4 எழுத்துக்கள் தான். யாலையும் எல்லாமே வராது, யா யா யூ யூ யோ ஏ, இது மட்டும்தான் முதல்ல வரும். வா வரிசையில் 8 எழுத்துக்கள் வரும். வா வா வி வி வே வே வை வவ், இந்த 8 எழுத்துக்கள் இதெல்லாம் தான் மொழியோட முதல்ல வர எழுத்துக்கள். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்து 12, கச, அடுத்தது பார்த்திங்கன்னா தன பம, இது எல்லாமே வரும். அடுத்தது ஞா ஞா யா வா, இந்த 4 எழுத்து. அதுலேயும் ஞா ஒரு எழுத்து, ஞால பார்த்திங்கன்னா 4, யால 6, வால 8 எழுத்துக்கள் வரும். எதெல்லாம் முதல்ல வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெய் எழுத்துக்கள் 18மே முதல்ல வரவே வராது. உதாரணத்துக்கு இக்கில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. இச்சில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை கிடையாது. சில பேர் இந்த சத்தத்தோட ஓசைக்கான வார்த்தை கீச்சு கீச்சு, அதெல்லாம் இலக்கணம் இது கிடையாது, அது ஒளி மரபில் நம்மளாக கொடுத்துக்கிட்டது. ஸோ மெய் எழுத்துக்கள் தனித்து முதல்ல வராது, ஒரு சொல்லோட முதலில் வராது. அடுத்தது டன,
ரல, லர, ரண இந்த இறுதியில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தில் இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் எல்லாமே இறுதி கிடையாது. டனக் அதுக்கப்புறம் ஒரு 6 எழுத்து, மொத்தம் 8 உயிர்மெய் எழுத்து தனியாக வரவே வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கொஷினில் கேட்பாங்க. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரவே வராது. சரிங்களா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞன, யவ இதில் வந்து சில வார்த்தைகள் வரும், சிலது வராது. அது மேல் வரிசையிலே பார்த்தோம். அதில் மீத உள்ளது வராது. சில பேர் நினைப்பாங்க, ரால நான் எத்தனையோ தமிழ் வார்த்தை பார்த்துருக்கேனே, அதெல்லாம் முதல்ல வருமே. இப்போ ரம்பம், ரஷ்யா அதெல்லாம் வந்து பிற மொழி சொற்கள். தமிழ் மொழியில் அந்த ஒலிக்கிற வார்த்தை வராது. சரிங்களா? அடுத்தது இறுதி எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் எந்தெந்த வார்த்தைகள் வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து எழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக மட்டுமே இறுதி எழுத்தில் எப்போவுமே வரும். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குல்ல, அதில் 11 எழுத்துக்கள் வந்து இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இவ்வு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இரு, இன்னு இதெல்லாமே வந்து இறுதியில் வரும். எதெல்லாம் இறுதியில் வராதுன்னா உயிரெழுத்துக்கள் இறுதியில் வராது. சரிங்களா? அடுத்தது வந்து ஆயுத எழுத்து இறுதியில் வராது. அது எப்போவுமே நடுவில் தான் வரும். அதுவும் தனித்தும் இயங்காது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அதாவது அதில் வரதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த 7 எழுத்தும் இறுதியில் வராது. சரிங்களா? அடுத்தது எகர வரிசையில் கே, நே அது வந்து பார்த்திங்கன்னா வராது. உகர வரிசையில் நோ, நவ் அதெல்லாம் இறுதியில் வராது. இடையில் எது வரும்னா மெய்யெழுத்து 18 இடையில் வரும். உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து இடையில் வரும். அளபடையில் மட்டுமே உயிரெழுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரும். மற்றபடி உயிரெழுத்து எங்கேயுமே நடுவில் வராது. அளபடை வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா மொழி, அதாவது மொழினா சொல்ல தான் மொழின்னு சொல்கிறாங்க. ஒரு சொல்லுக்கு முதல்ல வர எழுத்துக்கள் எது வரக்கூடாது, இறுதியில் வர எழுத்துக்கள் எது வரக்கூடாது, அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த இலக்கண வகுப்புகள் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.